நம்ம ஒவ்வொரு வாட்டியும் எவ்ரிடே நம்ம செட்டுக்கு போகும்போது த ட்ரீம் இஸ் டு டூ அவர் பெஸ்ட். ஏன்னா தியேட்டரில் வரும்போது த ஆடியன்ஸ் ஷுட் நாட் ஃபீல் லைக் தேர் சம்திங் லேக்கிங் இன் த ஃபிலிம். எவ்ரி டே ஆன் எவ்ரி செட் வி ட்ரை, பட் எப்பயாவது ஒரு வாட்டி தான் இந்த மாதிரி ஒரு சக்ஸஸ் கிடைக்கும். அண்ட் ஐ கான்ட் ஈவன் பிலீவ் தட் நம்ம 5th டேல சக்ஸஸ் செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஏன்னா அந்த மாதிரி வரவேற்பு கிடைச்சிருக்காங்க ஃப்ரம் த ஆடியன்ஸ், ஃப்ரம் த ப்ரெஸ் அண்ட் மீடியா. So I'm very, very thankful for that. I'm very thankful for this wonderful team that I got to work with. இதில் ஒரு ஆள் மெயின்னு சொல்ல முடியாது, எல்லாரும் அந்த மாதிரி 100% எஃபர்ட் போட்டிருக்காங்க. ஸோ தேங்க்யூ டு மை என்டையர் எவ்ரி சிங்கிள் ஒன் ஆஃப் மை டெக்னீஷியன்ஸ், எவ்ரி சிங்கிள் ஒன் ஆஃப் மை காஸ்ட், மை ஹீரோ அண்ட் ப்ரொடியூசர் விஷ்ணு சார், ஐஸ்ரீ வேல் சார், மை தங்கமான செல்லமான டைரக்டர் மை செல்லா சார். So all of you, thank you so much for making me a part of this beautiful success. And special thank you to Sarah. ஏன்னா என் லைஃப்பில் நான் நினச்சி கூட பார்த்ததில்லை அந்த மாதிரி இமோஷன்ஸ் வரும்னு. அண்ட் ஷீ மேட் மீ ஃபீல் a lot of that. I started crying. Okay, thank you so much. Thank you. நான் பிசியோதெரபி படிச்சது இப்போ 10 வருஷமா சார்ட்ட சொன்னதே இல்லை, விஷ்ணு சார்ட்ட. என்ன அவருக்கே தெரியாது, இன்னைக்கு காலி என்னை போட்டு உடச்சிட்டாரு. இல்லை, அதனால தான் சொல்கிறது இல்லை சார். நான் ஆக்சுவலாக வந்து வேல்ஸில் எனக்கு சீட்டு கிடைக்கல. என்னோட ஃப்ரெண்டு கணேஷ், நசீர்னு 2 பேர் வேல்ஸில் படித்தாங்க, அவங்களுக்கு சீட்டு கிடைச்சது, எனக்கு கிடைக்கல. அப்புறம் நான் போய் சவிதாவில் தான் படித்தேன். இன்றைக்கி ஆனால் அதே வேல்ஸில் நான் வந்து படம் பண்ணி சார் பக்கத்தில் உட்காந்துட்டேன். ப்ரொடியூசராக வந்து அவர் உள்ளே வரும்போது எந்த கேள்வியும் கேட்கல என்கிட்ட. அவர் சொன்ன மாதிரி கடைசி வரைக்கும் என்னை ஃப்ரீ ஹேண்டில் விட்டார். நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிற பண்ணுப்பான்னாரு. அண்ட் இன்னைக்கு இந்த சக்ஸஸ்க்கு மிக முக்கியமான காரணம் அவர் எனக்கு கொடுத்த ஃப்ரீடம் அண்ட் ட்ரஸ்ட். ட்ரஸ்ட் இஸ் த பிக்கெஸ்ட் ஃபார்ம் ஆஃப் லவ்னு சொல்லுவாங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் த ட்ரஸ்ட் சார். அண்ட் அது அவர் கொடுக்கலன்னா ப்ராபப்ளி இன்னைக்கு படம் இந்த அளவுக்கு வந்திருக்காது. ஸோ ஐ எம் வெரி லக்கி அண்ட் வெரி ஹாப்பி. அண்ட் நான் நிறைய இடங்களில் சமீபத்தில் பேசும்போது கிரெடிட் பற்றி பேசியிருக்கிற யாருமே எனக்கு கொடுக்கலன்னு. பட் ஐ திங்க் இந்த ஒரு மேடையில் சார் வந்து என்னோட 18 வருஷத்தோட ஜேர்னியோட கிரெடிட் கொடுத்துட்டாரு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார், தேங்க்யூ. அண்ட் என்டையர் டீம், சினிமா ஒரு டீம் ஒர்க், நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கிறேன். ஸோ டீமில் எல்லாருமே அவங்கவுங்க ஒர்க் வந்து பர்ஃபெக்டாக பார்த்துக்கிட்டாங்க. அண்ட் அதனால இன்னைக்கு இந்த படம் வந்து மக்கள்கிட்ட போய் ரொம்ப பிஎன்சி சென்டர்லாம் பயங்கரமாக சேர்ந்துருக்கு. ஸோ நாங்கள் தியேட்டர் விசிட்ஸ்லாம் போனோம் ஃபர்ஸ்ட் வீக். பயங்கரமான ஒரு ரிசப்ஷன், குழந்தைங்களோட ஃபேமிலிஸோட லேடிஸு பயங்கரமாக கூட்டம் ஏறிச்சு. ஃபஸ்ட்டு டேவே ஈவினிங் ஷோலேருந்து பயங்கரமாக ஏற ஆரம்பிச்சுது. அது பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. ஏன்னா ஃபேமிலி ஃபிலிம்ஸ் ரொம்ப கம்மியாயிடுச்சு சார் சொன்ன மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஒரு படம் செல்லா வந்து கொடுத்ததுக்கு செல்லாக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் செல்லா 11 வருஷம் பழக்கம் எனக்கு. அவர் மேலே எனக்கு பயங்கர நம்பிக்கை. இதே மாதிரி இருங்க செல்லா, இதே மாதிரி நல்ல கதைகள் பண்ணுங்க, ஃபேமிலி படங்கள் பண்ணுங்க. அண்ட் செல்லாவோட வெற்றி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. அவர் இன்னும் பெரிய ஒரு கமர்ஷியல் டைரக்டராக சினிமாவில் வருவாருங்கிறது, ரொம்ப ரொம்ப பெரிய இடத்துக்கு வருவாருங்கிறது நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புகிறேன். ஸோ அதில் அந்த ஜேர்னியில் நான் கிட்டத்தட்ட 11 இயர்ஸ் உங்களோட இருந்ததில் எனக்கு ரொம்ப பெருமை, சந்தோஷம். கருணாசனை நான் எப்போவுமே சொல்லுவேன், அவர் தான் இந்த படத்தோட பேக் போனு. பார்ட் 1லையும் சரி பார்ட் 2லையும் சரி. எனக்கு ஞாபகம் இருக்குது, பார்ட் 1 வந்து நான் கருணாசனை மீட் பண்ணும்போது கோட்டூர்பனில் மீட் பண்ணோம். அப்போ நான் அண்ணன் கிட்ட சொன்னேன். அப்போ அண்ணன் ரொம்ப நடிக்கிறது இல்லை. அப்போ சொன்னார், ஏன்பா ரொம்ப நாள் ஆச்சு. அப்போ நான் சொன்னேன், இல்லைண்ணா நீங்கள் வாங்க ப்ளீஸ், எனக்காக சூப்பராக இருக்கும் அந்த கேரக்டர். அன்னைக்கு சொன்ன ஒரு விஷயம் வந்து எனக்கு தியேட்டரில் பார்க்கும்போது எல்லாம் பயங்கரமாக கைத்தட்டி என்ஜாய் பண்ணி, நீங்கள் வந்து டான்ஸ்லாம் ஆடும்போது கூட ஒரே விசில் கிளாப்ஸு, அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா ஒரு ஆக்டருக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணும்போது அதை காப்பாற்றும் போது அந்த ஆக்டருக்கு அவ்வளோ சந்தோஷம் கொடுக்கும். ஏன்னா நிறைய சினிமாவில் ப்ராமிசஸ் வந்து யாருமே காப்பாற்ற மாட்டேங்கிறாங்க, கூப்பிட்டுறாங்க, ஆனால் அதுக்கு உண்டான வேல்யூ உள்ள கேரக்டர்ஸை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. பட் நான் ஒவ்வொருத்தர்கிட்ட கூப்பிட்டு சொல்லும்போது அதுக்கு உண்டான ஒரு கேரக்டர் கொடுக்கும்போது அது ஜெயிக்கும் போது தியேட்டரில் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நானும் ஒரு ஆக்டரா அதை எதிர்பார்க்குறேன். ஸோ அந்த விதத்தில் நான் ப்ராமிஸ் பண்ணது மோக்ஷாக்கும் ஃபர்ஸ்ட் டைம் கூப்பிட்டு பேசும்போது அவங்க நம்பலை. நான் சொன்னேன், பயங்கரமான ஒரு ரிசப்ஷன் கிடைக்கும் உங்களுக்கு, வேற எந்த படம் கமிட் பண்ணாதீங்க. பொதுவாக எல்லாரும் சொல்லுவாங்க சினிமாவில் அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்க. பட் தியேட்டர் போய் பார்க்கும்போது அவங்களுக்கு அடிச்ச விசில் கிளாப்ஸ், எங்கே போனாலும் மீனும் மிஸ் தான் கேட்குறாங்க. நான் மைக்கில் பேசும்போது கூட, நீங்கள் கொஞ்ச நேரம் விடுங்க சார், அவங்ககிட்ட மைக்கை கொடுங்கன்றாங்க. அந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு ரிசப்ஷன். ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி ஃபார் யூ மோக்ஷா, கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்ட் எப்போவுமே நான் இப்போ காளி வெங்கட் சொன்னார் என்னன்னா, செல்லா வந்து அவருக்கு தெரியாமலே படம் எடுத்துட்டாரு, ஹீரோயின் ஓரியன்ட் படம்னு. கிடையவே கிடையாது, தெரிஞ்சதான் பண்ணுறேன். தெரியாமலாம் எதுவுமே பண்ணல நான்.
ஜாரா கிட்ட இந்த படம் கமிட் பண்ணும்போது சொன்னேன், ஜாரா நீங்க தான் இந்த படத்தோட ஹீரோ, இந்த படம் உங்க மேல தான் இருக்கு. ஸோ தெரிஞ்சதான் நான் ஒவ்வொரு படமும் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஜாரா, யூ ஆர் லவ்லி இன் த ஃபில்ம். லைக் ஐ செட், ஐ ப்ராமிஸ் யூ ஆர் த ஹீரோ ஆஃப் த ஃபில்ம், ரைட்? ஐம் வெரி ஹாப்பி. ஜாராவோட நடிக்கிற ஒவ்வொரு நாளும் வந்து இட் வாஸ் அ ப்ரீஸ் அண்ட் ஐ ஹேட் லாட் ஆஃப் ஃபன் வித் ஹர். எனக்கு இந்த படம் கமிட் பண்ணும்போது பெண் குழந்தை இல்லை, அண்ட் அதுக்கப்புறம் மீரா பிறந்தாங்க. ஸோ இந்த படம் நடிக்கும்போது அந்த பாண்ட் வந்து எனக்குள்ள தானாக வந்துருச்சுன்னு நான் சொல்லுவேன். ஜாராவோட நான் இருக்கிற பாண்டிங் வந்து ஃபியூச்சரில் இப்படி தான் என் பொண்ணோட இருக்கணும்னு நான் ஆசைப்பட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ஜாரா அந்த மாதிரி ஒரு எனக்கு எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துருக்காங்க இந்த படத்தில். ஸோ தேங்க்யூ ஜாரா ஸோ மச் ஃபார் டீச்சிங் மீ ஹவு டு பி அ டேட். ஐ டோல்ட் யூ, ரைட்? ஸோ இட் வாஸ் வெரி எக்ஸைட்டிங் ஜேர்னி. அண்ட் ஆடியன்ஸ், இன்னைக்கு ஆடியன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்மார்ட், ரொம்ப ஷார்ப், அண்ட் சினிமாவை வந்து ரொம்ப நேசித்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ தப்பு பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாயிருச்சு. அண்ட் அந்த ஆடியன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணோன்னா, அந்த ஆடியன்ஸை அவுட் ஸ்மார்ட் பண்ணோன்னா அது ஒரு பெரிய சேலஞ்ச் இன்னைக்கு. பட் கட்டா குஸ்தி ரொம்ப சிம்பிளான ஒரு ஃபில்ம் இருந்தோம், ஆடியன்ஸ் அதை பயங்கரமாக கொண்டாடி என்ஜாய் பண்ணியிருக்காங்க. நான் இன்னைக்கு 18 வருஷம் ஜேர்னிக்கு அப்புறம் இங்கே நிற்கிறேன்னா அதுக்கு முக்கியமான காரணம், வித்தியாசமான படங்கள் பண்ணியும் நான் ஜெயிச்சிருக்கேன்னா காரணமே ஆடியன்ஸ் தான். ஸோ ஆடியன்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். என்னை வந்து கைவிடலை. அண்ட் இந்த விக்ட்ரிக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப நம்பிக்கை வந்திருக்கு. ஏன்னா உண்மையாக சொல்லணும்னா லாஸ்ட் 2-3 இயர்ஸாக கட்டா குஸ்தி 1க்கு அப்புறம் எனக்கு கரெக்டாக அமையல. நிறைய விஷயங்கள் லேட் ஆயிருச்சு. ஒருவேளை ஆடியன்ஸ் என்ன மறந்துட்டாங்களோ நான் பயப்பட ஆரம்பிச்சிட்டேன். பட் இந்த விக்ட்ரியை பார்க்கும்போது எனக்கு வந்து இந்த படம் மினிமமாக 50 கோடி ரூபாய் கிராஸ் அடிக்கும். ஸோ அது பார்க்கும்போது எனக்கு ஆடியன்ஸ் என்ன மறக்கல, என் மேலே ரொம்ப அன்பு வச்சிருக்காங்கன்னு எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை வந்துருச்சு. ஸோ தேங்க்யூ டு த ஆடியன்ஸ் அண்ட் ப்ரெஸ் அண்ட் மீடியா. ஸோ நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கிறேன், மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் கொடுத்த விமர்சனங்கள்னால தான் நான் ஒவ்வொரு படத்துலையும் ஜெயிச்சுட்டு இருக்கிறேன் அண்ட் ஃபீட்பேக்ஸும் எடுக்கிறேன். நம்ம ஒரு ஃபேமிலி மாதிரி ஆகிட்டோம். விஷ்ணு விஷால் ஸ்டுடியோஸ்னாலே ஒரு ஃபேமிலி ஷோ தான். இன்ஃபேக்ட் இந்த வாட்டிலாம் எல்லாருக்கிட்ட கேட்க ஆரம்பிச்சிட்டேன், இந்த இடத்துல போட்டால் கரெக்டாக இருக்கும், என்ன வேணும்னு சொல்லுங்கள். அந்த அளவுக்கு நம்ம ஃபேமிலி ஆகிட்டோம். அண்ட் ஃபேமிலிஸோட ஒவ்வொரு படமும் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுறீங்க. அண்ட் பிடிக்கலனாலும் ரிவ்யூஸ் எழுதுறீங்க, அதை நானும் படிக்கிறேன், எல்லா ரிவ்யூஸ் படிச்சுட்டு தான் இருக்கிறேன். ஸோ பிடிக்கிற மாதிரி, இன்னும் எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி நான் ஃபியூச்சரில் படம் எடுப்பேன்னு நான் ஆசைப்படுறேன். எல்லாருக்கும் நன்றி. முதல்ல நான் தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது ஆடியன்ஸுக்கு தான். ஆடியன்ஸ் சப்போர்ட் இல்லைன்னா இந்த படம் பார்ட் 2 வந்திருக்காது. ஏன்னா பார்ட் 1க்கு ஆடியன்ஸ் கொடுத்த அந்த உற்சாகமும் ஆதரவும் தான் பார்ட் 2 நாங்கள் பண்ணுறதுக்கு காரணம். இன்றைக்கி பார்ட் 2க்கு அதை விட அதிகமாக ஆதரவு கொடுத்துருக்காங்க, அன்பு கொடுத்துருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. அடுத்து நான் தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது ப்ரெஸ்ஸுக்கும் மீடியாவுக்கும் தான். ஃபஸ்ட்டு டே வந்து நூன் ஷோ, மேட்னி ஷோலாம் வந்து கொஞ்சம் அவரேஜாக தான் ஃபில் ஆகிக்கிட்டு இருந்துச்சு. ஈவினிங்லேருந்து வந்து ஷோஸ் வந்து ஹவுஸ்ஃபுல்லாச்சு. நாங்கள் திருச்சி, மதுரை, சேலம், திண்டுக்கல்னு நிறைய ஊருக்கு போனோம். எல்லா ஊர்லேயுமே ஷோஸ் வந்து ஹவுஸ்ஃபுல்லாக போச்சு. ஷோஸ் நிறைய இன்க்ரீஸ் பண்ணாங்க. அதுக்கு நீங்கள் கொடுத்த பாசிட்டிவ் ரிவ்யூஸ் தான் வந்து முக்கியமான காரணம். உங்கள் எல்லாருக்கும் என்னோடய மனமார்ந்த நன்றி. அடுத்து விஷ்ணு சார் வந்து பார்ட் 2 பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்த அந்த நிமிஷத்துலேருந்து இப்போ இந்த நிமிஷம் வரைக்குமே அவரோட அந்த எஃபோர்ட்டு, உழைப்பை நான் பக்கத்தில் இருந்து பார்த்துருக்கேன். இந்த படம் வந்து பெரிய ஹிட் அடிச்சே ஆகணும் அப்படின்னு அவர் ஆரம்பத்துலேருந்து அவ்வளோ எஃபோர்ட் போட்டார். அது எல்லாத்துக்கும் இன்றைக்கி வந்து இந்த வெற்றி அவருக்கு பரிசாக கிடச்சிருக்கு. ஆக்சுவலாக அவர் எப்போவுமே 24 மணி நேரமும் சினிமான்னு பேசிக்கிட்டே இருப்பார், யோசிச்சுக்கிட்டே இருப்பார். என்ன ஏதாவது வாங்க மீட்டிங் அப்படின்னு கூப்பிட்டா கூட எனக்கு போர் அடிக்கும். திரும்பவும் அதே தானே சொல்லிகிட்டு இருப்பார் அப்படின்னு எனக்கு ஐயோ இன்றைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு போனாலும் நைட்டு 2 இல்லை, அது ஆக்சுவலாக நம்ம நைட்டு 10-11 மணிக்கு தூங்கிடுறாள். ஆனால் அவருக்கு அப்போ தான் எந்திரிச்ச மாதிரி ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிப்பார். 2 மணிக்கெலாம் பீக்கில் இருப்பார், நைட் 2 மணிக்கு. ஆமாம், நான் எப்படியாவது பேசி எஸ்கேப் ஆகி 3 மணிக்கெலாம் வீட்டுக்கு வந்துடுவேன். வந்துட்டு காலையில் ஒரு 7-8 மணிக்கு எழுந்து இது பண்ணாலும் அப்பவும் வந்து மெசேஜ் அனுப்பி ஃபோன் பண்ணிகிட்டு இருப்பார். எப்போ தூங்குறாரு, எப்போ எந்திரிக்கிறாருன்னே தெரியாது. அந்த மாதிரி வந்து சினிமா அவ்வளோ பேஷனான ஆள். இந்த சக்ஸஸ் மட்டும் இல்லை சார், இதை விட பெரிய சக்ஸஸ் உங்களுக்கு, அதுக்கு தகுதியான ஆள் நீங்கள். இன்னும் நிறைய சக்ஸஸ், பெரிய சக்ஸஸ் உங்களை தேடி வரும். சார் வந்து எனக்கு வந்து ஆக்சுவலாக நான் கேட்காமலே என்னை கூப்பிட்டு படம் கொடுத்தாரு. அதான் சிலுக்குவார்பட்டி சிங்கம். அந்த படம் வந்து அந்த நேரத்தில் வந்து பெருசாக போகலை. ஏன்னா 6-7 படம் ரிலீஸ் ஆச்சு. அதனால் தேட்டர்ஸ் கிடைக்காம ஆவரேஜாக தான் போச்சு. அப்போ எனக்கு மாதிரி ஒரு வருத்தமாக இருந்துச்சு. அப்போது அவரை கூப்பிட்டு பரவாயில்ல செல்லா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு லாபம் இல்லைனாலும் நஷ்டம் இல்லை, நீங்கள் அடுத்த கதை எழுதுங்க அப்படின்னு சொன்னார். அப்படி ஆரம்பித்த படம் தான் கட்டா குஸ்தி. பார்ட் 1 அப்போ எடிட்டிங்கில் நான் அவர்கிட்ட சொன்னேன்,
ஒரு விஷயம் சொன்னேன். இந்த படம் வந்து இவ்வளோ அடிக்கும் சார், இவ்வளோ வசூல் பண்ணும் அப்படின்னு சொன்னேன். ஆனால் நாங்கள் நினச்ச அளவுக்கு, நான் சொன்ன அளவுக்கு அது வசூல் பண்ணல. பார்ட் 2 ஆரம்பிக்கும்போது எனக்கு இருந்த ஒரே டாஸ்க்கு என்னென்னா, நம்ம அன்றைக்கி சொன்ன அந்த நம்பரை தாண்டி இது பண்ணணும் அப்படின்றது தான் எனக்கு என் முன்னாடி இருந்த ஒரே டாஸ்க்கு. அது கண்டிப்பாக அது இப்போ பண்ணிடுச்சு. அந்த விதத்தில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதை தாண்டி போயிட்டுருக்கு. சார் வந்து ஆக்சுவலாக ஒரு படத்தை வந்து கமிட் பண்ணுறதுக்கு அவ்வளோ அனலைஸ் பண்ணுவார், கால்குலேட் பண்ணுவார். ஒரு ஹீரோவாகவே அப்படின்னா ப்ரொடியூசராக அதுக்கு மேலே பயங்கரமாக. அவருக்கு நான் அப்பப்போ ஏதாவது பேர் வைப்பேன். அனலைசிங் ஸ்டார், அப்புறம் கால்குலேட்டிங் ஸ்டார், அப்புறம் எக்ஸ்பெரிமெண்டல் ஸ்டார், இப்படின்னு நிறைய வைப்பேன் அப்பப்போ பேர் வைக்கிறது. ஆக்சுவலாக இப்படி தனித்தனியாக இருந்தாலே அவர் எந்த படமும் கமிட் பண்ணுறதுக்கு அவ்வளோ யோசிப்பார். அதனால தான் 17 வருஷத்தில் 22 படம் தான் பண்ணியிருக்காரு. அப்படி இருக்கும்போது 3 படமும் ஹீரோவாகவும் ப்ரொடியூசராகவும் என்ன நம்பி எனக்கு கொடுத்து 3 படம் அடுத்தடுத்து கொடுத்து, அது பெரிய விஷயம் சார். ஆனால் இதுக்கு எனக்கு 3 அவார்டு கொடுக்கலாம். ஏன்னா உங்களை வச்சு நான் 3 படம் பண்ணிட்டேன். முனிஷ்காந்த் சார் கை தட்டுறாரு. ஆமாம், ஐஸ்வரி சார் வந்து ஆக்சுவலாக ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணுறதே பெரிய கஷ்டம். பெரிய வேலைகள் நிறையா இருக்கும். சார் ஒரே நேரத்தில் 10 படம் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இது மட்டும் இல்லை, ஆக்சுவலாக சார் வந்து ஸ்கூலு, காலேஜ், ஹாஸ்பிட்டல் அப்படின்னு பார்க்குறதுக்கு எப்போவுமே பிரமிப்பாக இருக்கும். ஆனால் இவ்வளவு இருந்தும் வந்து சார் வந்து பார்க்கும்போது பரபர துருதுருன்னு அப்படியே ஓடிட்டு சிரித்த முகமாக எப்போவுமே இருப்பாங்க. அது பெரிய விஷயம். ஏன்னா இவ்வளோ பெரிய இன்ஸ்டியூஷன்லாம் வச்சு நடத்துகிறவங்க வந்து ஒரு மாதிரி டென்ஷன்லேயே இருப்பாங்க. இன்னொன்று அந்த நட உடனே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிடுவாங்க ஒரு மாதிரி. ஆனால் சார் வந்து அதாவது வேல்ஸ் சேர்மன் மாதிரி இல்லை, வேல்ஸ் காலேஜில் ப்ரொஃபஸராக ஜாயின் பண்ண மாதிரி பரபரன்னு எப்போவுமே வந்து சிரித்த முகத்தோடு இருக்கிறது பார்க்குறதுக்கு அவ்வளோ இன்ஸ்பைரிங்காக இருக்கும் எங்களுக்கு. சார் உங்கள் ப்ரொடக்ஷனில் படம் பண்ணி அது வந்து பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக போகிறது ரொம்ப சந்தோஷம் சார். தேங்க்யூ சார். நீங்கள் இப்படியே இருக்கணும் சார், சந்தோஷமாக. தேங்க்யூ சார். ஐஸ்வர்யா பற்றி நிறைய நான் ஆடியோ லாஞ்சிலே பேசிட்டேன். ஆக்சுவலாக இந்த படம் ஆக்சுவலாக உள்ளே வரும்போது அவங்களுக்கு வந்து கதை மேலேயும் சரியாக கேரக்டர் மேலேயும் பெரிய நம்பிக்கை கிடையாது. இருந்தாலும் எனக்காக அவங்க உள்ளே வந்தாங்க. அதுக்காக என்னை நம்பி வந்ததுக்காக ஐஸ்வர்யாவுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இன்றைக்கி வந்து படம் பார்த்துட்டு எல்லாருமே அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் சூப்பர் அப்படி இப்படின்னு பயங்கரமாக பாராட்டுறாங்க. அன்றைக்கி சொன்னது தான், கேரக்டர் புரியாமலே இப்படி நடித்தாங்கன்னா கேரக்டர் புரிஞ்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக இதுக்கு மேலே ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்திருக்கும். தேங்க்ஸ் ஐஸ்வர்யா மேம்.